அருணாச்சல சிவா. இந்த மாதிரி கழிவு நீரை நல்ல நீராக மாற்றுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளவோ நீரை வேஸ்ட் ஆக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து உபயோகப்படுத்தக்கூடிய நீரெல்லாம் இந்த தொட்டியில் கழிவு நீர் தொட்டியில் வந்துடுது. இந்த தொட்டிக்கு பக்கத்தில் நம்ம ஒரு 3 அடி அகலம், 4 அடி ஆழம், 12 அடி நீளத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு குழியை தோண்டிக்கிட்டு, இந்த தோண்டின குழிக்குள்ளே பாறை உடைகளில் 1.5 அடிக்கு அடுக்கிட்டு அதன் மேலே ஒரு 4 இன்ச்சு பைப்பு 8 அடியோ 9 அடிக்கோ வச்சிடணும். அதில் 3 டீ ஜாயிண்ட்டு வெளியே தண்ணி போகிற மாதிரி வச்சிடணும். இந்த 4 இன்ச்சு பைப்பு உரக்குழியோடு கனெக்ட் ஆகிருக்கணும். உரக்குழி 6 அடி இருந்தால் அதில் 3ஆவது அடியில் இந்த மாதிரி ஒரு டீ ஜாயிண்ட்டை வச்சு தண்ணி வெளியேறுற மாதிரி, இந்த பைப்புக்கு வெளியேறுற மாதிரி பண்ணிடணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, சாக்கடை தண்ணி மாதிரி உள்ளது வராமல் நல்ல தண்ணி மட்டும் இது வழியாக வந்து ஏகத்துக்கும் ஒரு 10 அடிக்கு நம்ம 2 சைட்லேயும் போயிடும். இதை நம்ம பைப்பில் உள்ள அந்த டீ ஜாயிண்டில் அந்த மண் புகாமல் இருக்க மேலே வந்து சிமெண்ட்டு சாக்கு, அரிசி சாக்கெலாம் போட்டு மூடி மண்ணை மூடிட்டோம்னா நம்மளால் மேலே வந்து எந்த செடி வேணாலும் வளர்த்துக்கலாம். நம்ம கார் போகிறதோ இல்லை வண்டி போகிறதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூமிக்குள்ளேயும் தண்ணீர் சேமிக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 21,000 லிட்டர் நம்ம சேமிக்க முடியும். நீர்வளம் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த ஏரியாவில்.